சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஜாதி வெறி என்பது பிறப்பில் அல்ல வளர்ப்பில் அப்படிங்கிறதான் நீங்க புதுசா சொல்லியிருக்கீங்க. இந்த சாராம்சம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா எல்லாருமே உள்ள அப்பா ஜாதி வெறினா புள்ள ஜாதி வெறியா இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருது. ஆனா முதல்ல நீங்க அது காரணம் இல்லை, பிறப்பு காரணம் இல்லை, வளர்ப்பு தான் ஜாதி வெறிக்கு காரணம் சொல்லி இந்த தாட் உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு மத வெறியாகவும் ஜாதி வெறியெல்லாம் எப்படி பார்ப்பேன்னா, மத நம்பிக்கை இருக்கலாம், அது அவங்களோட தனிப்பட்ட வெறுப்பு, ஜாதி நம்பிக்கை இருக்கலாம், அது அவங்க தனிப்பட்ட இது. பட் அது எங்கே ஜாதி வெறியாக மாறும்போது இதுக்கு எதாவது தீர்வு கொடுக்கணும், மத வெறியாக மாறும்போது அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி கொடுக்கணும்னு யோசிச்சது தான் இந்த இது. நம்ம பார்க்குற இதுலேயே ஜாம்பியான்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு. அதில் தான் நீங்கள் அந்த முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பாயிண்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இந்த காரணத்துக்காண்டி தான் பண்ணாங்க. அப்படி இன்று வேறு இது இன்னைக்கு நேற்று நடக்குது இல்லை, பல ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எங்கே யார் வளர்கிறாங்களோ அவங்க வளர்ப்பின் முறையில் தான் அவங்களோட இது இருக்கும். நம்ம படத்தோட கிளைமேக்ஸ்லேயே அதை நான் சொல்லியிருப்பேன், எங்கே வளர்கிற யார் என்ன இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இதுதான் அந்த ஹீரோ செய்கிற விஷயங்கள் நடந்த விஷயங்கள். ஆமாம், இது ஹீரோன்னு சொல்ல மாட்டேன், கதைநாயகன் கதைநாயகி தான். இது இந்த படத்தில் காமித்த எல்லாமே உண்மை சம்பவங்கள் தான். ஆனால் வேறு காலகட்டத்தில் நடந்தது. உதாரணத்துக்கு இந்த படத்தில் முக்கியமாக வள்ளின்னு ஒரு கேரக்டர் வரும், அதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். முதல் பாதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அது வேறு யாரும் இல்லை, அந்த கண்ணகி முருகேசன் சொல்லி அப்போது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி அது கூட அந்த கேஸ் பற்றி வந்துருந்துச்சு. அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பு தான் அந்த இது மாதிரி வேறு காலகட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை கோர்த்து தான் இந்த படம் பண்ணப்பட்டது. படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பிரபலமாக பண்ணியிருக்கீங்க. அதில் குலதெய்வ வழிபாடு முற்றிலும் உண்மையான கதை. தேனி மாவட்டத்தில் இருக்கும் முத்தாலம்மன் கதை தான் அது. அதுக்கு ஆவணம் யாருன்னா தமிழ் செல்வனும் பரமசிவன் அவங்கெல்லாம் அந்த ஆவணத்தை எடுத்து இது நாங்கள் ஆக்சுவலாக அதை காமிச்சது வெறும் 25% காமிச்சிருக்கோம். அதோட எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதில் வைக்க முடியல. அதனால் அந்த மேலோட்டமாக அது உண்மை கதையை சம்பவமாகவே வச்சுருக்கோம். அதுதான் அந்த 2Dயில் உங்களுக்கு காமிச்சிருப்போம். அந்த படத்தோட கோட் சீன்லேயே உங்களுக்கு தெரியும் அது என்ன, எதுக்காக அந்த முத்தாலம்மன் எப்படி வந்தாங்க, எப்படி தோன்றினாங்க, அதோட நீச்சி என்ன, அது இப்போ எப்படி கொண்டாடப்படுகிறது, இதோட ஆதியில் எப்படி இருந்துச்சுன்றதை அதை கதையாக நான் சொல்லியிருக்கோம். அது உண்மை சம்பவம் தான். பாலுமகேந்திரன் ரொம்ப ஷார்ட்டான கதைகளை தான் இயக்குவார். ஆனால் அவர் பட்டையில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டாக எடுத்துருக்கீங்க. ஐயா எப்பயுமே சினிமாவை வணிகமாக பார்க்குற ஒரு சமூகம் இருக்காங்க, சினிமாவை கலையாக பார்க்குற ஒரு சமூகம் இருக்காங்க. இந்த வணிகத்தையும் கலையும் கலந்து ஒரு ஆல்டர்னேட் சினிமா கொடுக்கணுன்றது தான் அந்த ஐயாவோட இது. பட் அவர் அவர் பார்த்த வாழ்க்கை, அவர் வளர்ந்த வாழ்க்கையை வச்சு அவர் பண்ணுறாரு. நான் கடந்து வந்த வழிகள், நான் கடந்து வந்த பாதைகள் இருக்குல்ல, அதில் நான் சந்தித்த மனிதர்கள் தான் இதில் கதை மாந்தர்களாக நான் சொல்லியிருக்கேன். ஹீரோயின் உங்களுக்கு நீங்கள் பிற்பகுதியில் உங்களுக்கு இன்னொரு தோற்றம் வருது. என்ன தோற்றம்னு சொல்ல வேண்டாம், இன்னொரு தோற்றம் வருது. அதை எப்படி ஒத்துக்கிட்டு நடிச்சிங்க? ஒரு நம்ம புதுசாக வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு தோற்றத்தை நம்ம அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சார் சொன்ன மாதிரி முக்கியமாக இந்த திரைப்படத்தில் கதை நாயகி அப்படின்னு தான் இருந்துச்சு சார். ஸோ நான் என்னுடைய கெரியர் அப்படின்ற பாயிண்ட்டில் யோசிக்கிறத விட சாராவாக வாழ்ந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த கதைக்கு அப்படி இருந்தால் தான் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் விஜய் தீனி அடுத்த படமாவது உங்கள் அப்பாவோட கதை சொல்லி நடிப்பீங்களா, கேட்டுட்டு நடிப்பீங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா எனக்கு நிச்சயமா இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க. இல்லை, கடைசியாக படம் காட்டுவேன். ஏன்னா அப்பா டைரக்டராக இருக்கிறத விட அவர் அப்பா தானே. அதுவும் என் துறையிலே இருக்கிறதுனால பயப்படுவாங்க. எல்லாருக்கும் அப்படிதான். உங்கள் துறையில் உங்கள் பையனை விட்டுறதுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும்ல. எனக்கு அடுத்தது எந்த படம் பண்ணாலும் என்னோட பொட்டென்ஷியலை மீறி ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதனால் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்பாவோட தலையில் ஏதாவது புரியல. அப்பாவோட தலையில் இருந்தா இல்லை ஆத்தியத்தை சொல்றீங்களா நாத்தியத்தை சொல்றீங்களா? பகுத்தறிவு சொல்றோம். நாத்திகாலம்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி எந்த வரலாற்றையும் கோயில் சிலையை போய் விநாயகருக்கு இது அது வேற விஷயம், கடல்ல கிடைக்கிறது. ஆனா இந்த சாமி சிலையை இப்படி அடிக்கிறது நான் கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்படாதனால அது உண்மை இல்லைன்ற அர்த்தம் இல்லை. இல்லைங்க, இது வரைக்கும் எத்தனையோ பார்த்தாச்சு. தேனி, மதுரை,
எல்லா ஆட்டமும் பார்த்தாச்சு, அந்த அம்மன் இதில் பார்த்தாச்சு. இப்படி ஒரு இது எனக்கு பார்த்தது இல்லை எந்த படத்துலையும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் இருக்கும் வேர் ரிலீஜியன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சுகிசிவம் ஐயா கூட சொல்லியிருப்பாரு, மதங்கள் முடியும் இடத்துல தான், சமயங்கள் முடியும் இடத்துல தான் ஆன்மீகம் பிறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து சமயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணன் வந்து தென் மாவட்டத்துக்காரர் தான். இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நடக்கும். சித்திரை திருவிழாவில் ஒரு 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் கோடி சனங்கள் வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே வந்து எப்போ வந்து என்னோட சிறு வயசுல தான் நான் பிள்ளையார் சதுர்த்தி எப்படி பார்த்துருக்கேன்னா, ஒரு மண் பிள்ளையார் செஞ்சு அந்த மண் பிள்ளையாரில் ஒரு சின்ன ஒரு ரூபா காயின் வச்சு வைகை ஆற்றுல போடுற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு 1500 பிள்ளையார் அளவுடுனா அதுக்கு 2500 போலீஸ் போட்டு அதை பாதுகாக்கிறாங்க. இல்ல ஆன்மீகம் வளர்ந்துருக்குன்னு சொல்றேன். இல்ல ஆன்மீகம்ன்றது வேற, சமயம் வேற. நாத்திகம் பேசினாலும் சரி, இது நாத்திகம் இல்ல, நாத்திகம் வேற, நாத்திகம் வேற, பகுத்தறிவு இல்ல இல்ல அப்படி நாத்திகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா தப்புங்க. ஓகே, நான் அப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது உங்க இதுல இருந்தே சொல்றேன், ஆன்மீகத்துல இருந்தே சொல்றேன், இல்ல உங்க சமயத்துல இருந்தே சொல்றேன். மகாபாரதம் இருக்குல்ல, மகாபாரதத்தோட முதல் பாட்டு என்ன தெரியுங்களா? ஏங்க மகாபாரதத்துக்கு முன்னாடியே இந்த அம்மன்லாம் வந்துட்டாங்க. அல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் பெண் தெய்வங்கள். நான் இந்த கேள்வி சொல்றேன், அதுக்கப்புறம் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இல்ல அப்படியே சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்? வேண்டாம், தமிழ் கடவுள்களை சொல்றேன். நீங்க யதா கதா பதண்டே என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கெல்லாம் தர்மங்கள் அழிகிறதோ அதர்மங்கள் தலைதூக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன்றாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு நாட்டுல கெட்டதே நடக்கலையா? ஏன் அவதரிக்கல? கேட்ட கேள்விக்கு நேரடியா சொல்றேன். இது நாட்டிகம். இன்னைக்கு உங்க சுத்தி உள்ள தெருக்கள்ல இல்ல சுத்தி உள்ள வீடுகள்ல பாருங்க, முன்னால சங்கட சேர்த்தி கிடையாது, இப்ப ராகுகால பூஜை கிடையாது, திருவிழாவுக்கு பூஜை கிடையாது. எவ்வளவு பெரிய இருக்கு கோயில்கள், எவ்வளவு பெரிய இருக்கு. வந்து மத நம்பிக்கை, சமய நம்பிக்கை, அதைத்தான் சொல்றேன் நானு. அந்த மதம் பெரிய இருக்குல்ல, நீங்க எவ்வளவு எடுத்து பேசினாலும் அதை உங்களால தடுக்க எதிர்த்தே பேசலையா? அது நாத்திகமும் இல்ல, ஆத்திகமும் இல்ல, பகுத்தறிவுன்னு தான் நான் சொல்ல வரேன். பகுத்தறிவு சரி எடுபடலன்னு சொல்ல வரேன். வெறுப்பு நீங்க அதாவது சமயத்தை கொண்டாடுறதும் திருவிழாக்களை கொண்டாடுறதும் பேசுறவங்க எல்லாம் மொட்டை போட்டுக்கிறாங்க, ஜாதி கோயிலுக்கு போயிடுறாங்க, கேட்டா அது கொலை வழக்கங்கிறாங்க, பேசுறாங்க, அது பண்ணி நடக்கிறாங்களா? இல்ல, அது அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம மதிக்கணும். அவங்களோட நம்பிக்கையை மதிக்கிறோம். பட் எனக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்ல, அதை நம்ம தெரியல சொல்றோம். இல்ல நம்பிக்கை நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிராமம் இன்றைக்கு இருந்தால் சட்டப்படி அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. அப்போ இது அது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. தடுக்கப்பட்டிருக்குல்ல. நீங்க ஏன் மறுபடியும் திணிக்கிறீங்கிற? இங்க கலப்பு மனங்களால நிறைய பேரு சாதியை விட்டு போயிட்டான். சாதி இல்ல. இப்போ நானே என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நீங்க ஏன் சினிமாக்காரங்க மட்டும் இருந்து திணிக்கிறீங்க ஜாதியை? திணிப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க ஏதோ இதை வந்து சென்னையை மட்டும் பார்க்க கூடாது. ஏன் எல்லா ஊர்லயும் சொல்றேங்க? செங்கல்கேட்டு கீழே வேற வேற விதமான ஊர், எல்லா ஊர்லயும் சொல்றேன். அவர் ஊர்லயுமே சொல்றேன். அவர் ஊர்லயுமே யார் ஊரா எடுத்துக்கிட்டாலும் அதே பசங்க 2 பசங்க இங்க சென்னையில வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கும்போது பேசிக்கிடுவானுங்க. ஆனா அதே ஊருக்கு திரும்பி போகும்போது அவங்க ரெண்டும் பேசிக்கிறது இல்ல. அவன் வேற தெருல தான் இருப்பான், இவன் வேற தெருல தான் இருப்பான். இன்னும் அந்த ஜாதியை ஒடுக்குமுறை எல்லா கிராமங்களும் இருக்கு. இவரு எந்த ஜாதினே தெரியாதுங்க. இதுல இருக்க யார் எல்லாரும் நாங்க தினசரி படம் பாக்குறோம். எவனுக்காவது எந்த ஜாதி தெரியுமா? இது எல்லாமே கிராமங்களில் நடந்த உண்மை கதைகள் தான். நான் ஒரு உதாரணம் கதைன்னு சொல்லுங்க. உண்மை கதைகள்னா உண்மை சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள். உண்மை வேற கதை சொல்றீங்க. ஆனா ஃப்ரெண்டு வேற பொண்ணை கட்டி கொடுக்கும் ஜாதி பாப்பீங்க. அவசியம் எல்லாரும் பார்க்கணும். இதுல இது எல்லாரும் பார்க்கணும், எல்லா ஜாதி சங்களுமே பார்க்கணுன்றதான். அதனாலதான் சார்பு நிலைகள் எல்லாமே நாங்க எடுத்திருப்போம். எல்லா ஜாதி சங்களும் பார்த்துட்டு இதனால தீர்வு கிடைக்கும்னா அப்படியான்னு கேட்டா எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சுட்டாவே நாங்க இந்த படம் அவங்கள போய் சேர்ந்துருச்சுன்றதை நாங்க நம்புறோம். அவசியம் போட்டு காமிப்போம். நிறைய பேருக்கு பேசிப்போம். இப்ப நேற்று உதாரணத்துக்கு அண்ணன் திரும்ப அண்ணனை ஒரு சிறப்பு அழைப்பா கூப்பிட்டு அண்ணன் பார்த்தாங்க. அவங்க அவங்களோட நியாயத்தையும் அவங்களோட பார்வையும் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாமே அவங்க முக்கிய இயக்குனர்